லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. உலகின் பல்வேறு பகுதிகளில் விண்டோஸ் மென்பொருள் செயலிழந்ததாக தகவல். சர்வதேச அளவில் வங்கி மற்றும் விமான சேவைகளில் பாதிப்பு. மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் செயலிழப்பால் இண்டிகோ, ஸ்பைஸ்ஜெட் விமான சேவையில் பாதிப்பு. அமெரிக்காவின் ஃப்ரண்டியர், அல்லிஜியன்ட் மற்றும் சன் கண்ட்ரி உள்ளிட்ட நிறுவனங்களின் சேவைகளில் சிக்கல். மைக்ரோசாப்டுடன் தொடர்பில் உள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தகவல். கோளாறுக்கான காரணத்தை கண்டறிந்து விட்டதாகவும் விரைவில் தீர்வு காணும் முயற்சியில் மைக்ரோசாப்ட் ஈடுபட்டுள்ளதாகவும் விளக்கம். மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் முடக்கத்தால் சென்னை, டெல்லி, மும்பை உள்ளிட்ட விமான நிலையங்களிலும் சர்வர் பாதிப்பு. பயணச்சீட்டு பதிவு தாமதமானதால் பயணிகளுக்கு போர்டிங் பாஸ் கைகளால் எழுதித் தரப்பட்டதாக தகவல். நீலகிரி மாவட்டத்தில் இன்று ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என 4வது நாளாக ரெட் அலர்ட் எச்சரிக்கை. கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை மையம் அறிவிப்பு. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. ஒடிஷா மாநிலம் பூரி கடற்கரை அருகே நாளை அதிகாலை கரையை கடக்கக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. கூடலூரிலிருந்து கேரளாவிற்கு செல்லும் வழிக்கடவு நெடுஞ்சாலையில் சுமார் 50 மீட்டர் தூரத்திற்கு ஏற்பட்ட விரிசல். தொடர்ந்து மழை பெய்தால் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் தகவல். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திடீர் ஆய்வு. உணவின் தரம், சுவை, அளவு குறித்து உணவு அருந்தியவர்களிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களை மேம்படுத்த 21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. மக்கள் பிரதிநிதிகள் அவ்வப்போது அம்மா உணவகங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்ய அறிவுறுத்தல். தமிழகத்தில் கடந்த 200 நாட்களில் 595 கொலைகள் அரங்கேறியுள்ளதாக செய்திகளை சுட்டிக்காட்டி இபிஎஸ் அறிக்கை. தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி தராமல் சிரமத்திற்கு உள்ளாக்குவதாகவும் திமுக அரசு மீது குற்றச்சாட்டு. மின்கட்டண உயர்வை கண்டித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். மின் உற்பத்தி திட்டங்கள் தொடர்பான அரசின் தவறான முடிவுகளால் மக்கள் பாதிக்கப்படுவதாக அன்புமணி பேச்சு. தனியாரிடம் 11,000 மெகாவாட் மின்சாரத்தை கொள்முதல் செய்யும் தமிழக அரசு ஒரு யூனிட் மின்சாரத்தை 12 ரூபாய்க்கு வாங்குவதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. மின்சார கட்டண உயர்வு என்பது தமிழக மக்கள் மீது திணிக்கப்படும் மின்சார தீவிரவாதம் என்றும் அன்புமணி ஆவேசம். மின்கட்டண உயர்வை கண்டித்து சென்னையில் நடந்த போராட்டத்தின் போது அரசு வழங்கிய இலவச டிவி மற்றும் மின் விசிறிகளை உடைத்த பாமகவினர். கைது செய்ய முயன்ற போலீசாரிடம் கட்சி நிர்வாகிகள் கடும் வாக்குவாதம். நில அபகரிப்பு புகார் அளித்த பிரகாஷ் என்பவரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர். ஜூலை 31ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் கைதான வழக்கறிஞர்கள் ஹரிஹரன், மலர்கொடியை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு. வழக்கறிஞர் ஹரிஹரனிடம் 50 லட்சம் பணம் கொடுத்த நபர் யார் என விசாரிக்க செம்பியம் போலீசார் திட்டம். புதுச்சேரியில் சாராய கடைகளை இரவு 10 மணிக்குள் மூடாவிட்டால் கடை உரிமையாளர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் என அம்மாநில போலீசார் எச்சரிக்கை. புதுச்சேரியில் இருந்து ஒரு சொட்டு சாராயத்தை தமிழக பகுதிகளுக்கு கடத்தினால் கூட கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவிப்பு. ஜியோ, ஏர்டெல், வோடபோன் உள்ளிட்ட தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் சேவை கட்டணத்தை உயர்த்தியதன் எதிரொலி 27,50,000 பேர் பிஎஸ்என்எல் நிறுவன சிம் கார்டை வாங்கியுள்ளதாக தகவல். தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளர் அமுதாவுக்கு கூடுதல் பொறுப்பு.
முதல்வரின் முகவரி மற்றும் மக்களுடன் முதல்வர் திட்டங்களுக்கான சிறப்பு அதிகாரியாக நியமனம். குமரி மாவட்டம் கோட்டாரில் பிறந்த நாளன்று டூவீலரில் வீலிங் செய்து போலீசாரிடம் சிக்கிய இளைஞர். காவல் நிலையத்திற்கு பெற்றோரை வரவழைத்து கேக் வெட்டி அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்த போலீசார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 55,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 1,450 ரூபாய் குறைந்து 97,750 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அசாமில் முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டத்தை ரத்து செய்ய மாநில அரசு முடிவு. குழந்தை திருமணத்தை தடுக்க மழைக்கால கூட்டத்தொடரில் மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா அறிவிப்பு. அமெரிக்காவுக்கான இந்திய தூதராகிறார் முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் வினய் குவத்ரா. தரண்ஜித் சந்து கடந்த ஜனவரியில் ஓய்வு பெற்றதால் கடந்த 6 மாதங்களாக காலியாக இருந்த பணியிடத்தை நிரப்பியது வெளியுறவுத்துறை. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.